பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலாய் நாடி நான் போற்றுவேன் போற்றுவேன். ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலாய் நாடி நான் போற்றுவேன் போற்றுவேன். உங்களை நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே மே துதிக்கிறோம். ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லதுப்பா. உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க. உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், கிருபை வேண்டும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கிருபை எவ்வளவு பெரியது என்ற தலைப்பு கொடுக்குறேன். கிருபை வேண்டும். சங்கீதம் 63:3 வசனம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் அப்படின்னா ஜீவன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? உயிர். இந்த உலகத்திலேயே எவ்வளவுதான் வைரங்கள் இருந்தாலும் முத்துக்கள் இருந்தாலும் கப்பல்கள் நமக்கு சொந்தமாக, ஃப்ளைட்டு நமக்கு சொந்தமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய செயல்பாடு வேண்டுமானால் அதுக்கு உயிர் இருக்க வேண்டும். இந்த உயிர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. என்ன செல்வங்கள் இருந்தாலும், என்ன புகழ் இருந்தாலும், மதிப்பு மரியாதைகள் இருந்தாலும், அழகு இருந்தாலும், உயிர் இருந்தால் தான் பிரயோஜனம். இல்லாட்டா நோ யூஸ். உயிர் இல்லைன்னா ஒன்றே அனுபவிக்க முடியாது. அதனால தான் சங்கீதத்தில் எழுதியிருக்கு, தாவீது பாடின சங்கீதம் தான், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவ்வளோ பெரியதான அந்த உயிரை விட, அதாவது இந்த உயிர் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் ஆள முடியும், அனுபவிக்க முடியும் அப்படின்னுட்டு இருந்தாலுமே அதை விட தேவனுடைய கிருபை பெரிது. அப்போ உயிரை விட மேலான இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபை எவ்வளவு பெரியது என்றும் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்றும் நம்ம இந்த சில வசனங்கள் மூலமாக வேதத்துக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நான் வேதத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்னா வேதம் தான் சத்தியம். அதுதான் நமக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடியது, நியாயம் தீர்க்கக்கூடியது, நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியது, அரவணைக்கக்கூடியது எல்லாமே வேதம்தான். வேதம் என்றைக்குமே நமக்கு ஆதரவாக தான் இருக்கும். வேதம் நம்ம எச்சரிக்கும், ஆறுதல் படுத்தையும் செய்யும், அதை அணைக்கும், அது நம்ம காயங்களை ஆற்றி நமக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுப்பது வேதம் தான். அதனால தான் தேவன் எல்லாவற்றை பார்க்கலும் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலேயே அதிகமாக ப்ரெஸ்ஸு அச்சடிக்கிற புத்தகங்களிலே ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் பைபிள் தான். நீங்கள் எங்கேனாலும் கேட்டு பாருங்கள், இந்த உலகத்திலேயே அதிகமாக இன்று வரைக்கும் 100கணக்கான வேத புத்தகங்கள் விற்று கொண்டே இருக்கின்றன. பைபிளை வாங்குறவங்க என்ன, இப்போ நான் ஒருத்தங்களுக்கு பைபிள் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க இயேசு அறியாதவங்களாக இருக்கலாம், வேறு மார்க்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம். பைபிள் கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த பைபிளை கொடுக்கும்போது அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அப்படி வாங்க போவாங்க. அப்போ நாங்கள் காலில் விழக்கூடாதுல்ல, அதனால் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பைபிளை அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே வச்சே கொண்டு போவாங்க. அருமையானவர்களே, நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வேதத்தை அற்பமாக நினைக்கக்கூடியவர்கள் பொதுமக்களில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பைபிள் என்ன அது, அப்படி என்ன அது உங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதனுடைய மகத்துவத்தை அறிந்தால்தான் வாழ முடியும். நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏறக்குறைய 45 ஆண்டுகள் நான் உயிர் வாழ்கின்றேன் என்றால் இந்த வேத புத்தகம்தான், இதுதான் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றது. நான் நேற்று கூட ஆலயத்தில் ஒரு காரியத்துக்காக நான் தேவ சமூகத்தில் அழுதேன். நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டேனே அப்படின்னு நான் ஒரு காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் அழுது நான் ஜெபிக்கும்போது உடனே எனக்கு ஆண்டவர் பேசினார், நான் அதை உனக்கு எப்படி சரி செய்வேன் அப்படின்ட்டு. அந்த நேரமே அந்த பாரம் என்னை விட்டு நீங்கிட்டு இந்த வேதத்தினால தான். அதனால தான் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களுக்கு மெனக்கட்டு எங்கள் வீட்டில் இருந்து எத்தனை மணியில் இருந்து நேற்று நைட்டில் இருந்து இந்த அரை மணி நேர செய்திக்கு நேற்று நைட்டில் இருந்தே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு வரப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அருமையானவர்களே, இந்த வேதம் அவ்வளவு முக்கியமான ஒன்று. அப்படியே கிருபை அவ்வளவு பெரியது. கிருபை பெரியது. கிருபை என்றால் கிரேஸ் என்று அர்த்தம். இங்கிலீஷில் கிரேஸ், எல்லாம் கிரேஸ் தான் அப்படிம்பாங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, உடனே சொல்லிடுவாங்க கிரேஸ். கிருபை அது இறைவன் இயேசுவிடம் மட்டும்தான் உண்டு. அந்த கருணையும் அந்த இரக்கமும் இறைவன் இயேசுவிடம் உண்டு. அதான் கிருபை 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 அப்படின்னு சொல்கிறோம்.
அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து அதுக்கு கிரேஸ். அது ரொம்ப இறக்கமாக காட் கிரேஸ் அப்படிம்பாங்க. ஏதோ காட் கிரேஸில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருபை என்றால் நமக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அதையெல்லாம் அவர் செய்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபை, அதுக்கு பேர் தான் கிரேஸ். நமக்கு என்னெல்லாம் செய்யணும் நம்ம அவர் நினைக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு செய்திருவார். நம்ம நினைக்க கூட இல்லை, வேண்டிக்கிட கூட இல்லை, அப்படின்னாலும் அவர் செய்கிறார். அதுதான் கிரேஸ். அந்த கிருபையை பற்றி பாருங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும். நான் எப்படி வேண்டிக்கிடுறேன், எப்படி நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய மருமக்களுக்காக, எங்களுடைய பேரன் பேத்திக்காக, படிப்புக்காக, எல்லா சுக பலன், எங்கள் பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்கள், எங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் எவ்வளவு நினைக்கேன், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன். அதையெல்லாம் விட நான் நினைப்பேன், நிறையா நினைப்பேன். ஆனால் நான் எவ்வளவு நினச்சாலும் அதை விடவுமே அதிகமாக கிரியை செய்ய வல்லமை தேவனுக்குள் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. இதான் இன்றைக்கி இந்த வேத வசனத்தின் வெளிச்சம். இந்த கிருபை என்றால் என்னங்கிறதுக்கு வெளிச்சத்தை கொடுக்க நம்ம நினைக்கிறோம், நம்ம எனக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் நான் எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், இப்படிலாம் எனக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் செய்கிறோம். அதையெல்லாம் செய்கிற வல்லமையின்படியே அந்த வல்லமை அவருக்குள்ளே, இயேசுவுக்குள்ளே இருக்காமா. நீ எதனாலும் நினச்சிக்கப்பா, உன் இஷ்டத்துக்கு நீ என்னை அப்படி வைங்க, இப்படி வைங்க, நீ ஆசீர்வதிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஊழியக்காரனாக நிறுத்துங்க, என்னை சாட்சியாக நிறுத்துங்க, நான் ஆசீர்வதிங்க, நான் கடனில் இருக்கக்கூடாது, யார்ட்டையும் வெக்கப்பட்டு நிற்கக்கூடாது, என் பிள்ளைங்க ரசிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கணுமோ நீ எவ்வளோ நாளும் நீ நினச்சிக்க. சரியா? நீ எவ்வளோ நாள் நினச்சிக்க. நீ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 7 மணி நேரமோ நீ ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணிக்க. அதை விட எக்ஸ்ட்ரா, அதை விட நமக்கு உதவி செய்ய அவருக்குள்ளே இருக்கிற வல்லமையின் படியே தமக்குள்ளே, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் நிறைய நினச்சிக்கோங்க. அப்படி வேணுப்பா, இப்படி வேணுப்பான்னு எல்லாம் நினச்சிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ மணிக்கணக்காக உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. இதெல்லாம் விட அதிகமாய் கிரியை செய்ய தேவனுக்குள்ளே வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சத்தியம் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் தான் கிருபை, இதுதான் கிரேஸ். நான் இவ்வளோ பெருசாக இருப்பேன்னு நினைக்கலப்பா அப்படி நீங்கள் சொல்வீங்க தெரியுமா? நான் என் தேவனை என்னை இப்படியா ஆசீர்வதிப்பார்னு நினைப்பேன்னு தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் வந்து நீ எப்படி வழி நடத்துகிறாரு தெரியுமா? நாங்கள் நைட்டு நல்லா எல்லோரும் உட்காந்து ஒரு குடும்ப ஜெபம் ஒரு அக்கா சொல்கிறாங்க, நாங்கள் காலையிலையும் நைட்டும் நானும் என் கணவனும் பிள்ளைகளாம் கல்யாணம் ஆகிட்டு போல் பிள்ளைகளும் உட்காந்து நாங்கள் கரெக்டாக பாட்டு படித்து பைபிள் வாசி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பார்த்துக்க, அதுக்கு வந்து தேவன் எங்களை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கார் தெரியுமா? அவனுக்கு அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலில் பார்த்து. அப்போ நான் நினச்சேன், அப்போ இன்னும் இந்த மதியமாக இதே மாதிரி ஒரு ஜெபம் பண்ணிட்டா, இன்னும் தனியாக கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டா, இன்னும் கொஞ்சம் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டா, இன்னும் ஒரு கூட்டம் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெப குழுவில் போய் சேர்ந்து இன்னும் ஜெபம் பண்ணிட்டா. அப்போ அது எவ்வளவு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. அப்போ இதிலெல்லாம் நீங்கள் தளர விடும் பொழுது வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள், போராட்டங்களை சந்திக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கவே மாட்டேங்கிங்கல்ல, நான் இப்படி இருக்கணும், தேவனே பரிசுத்தமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கணும், நினைக்க மாட்டேங்கிங்கல்ல. உங்களுக்கு 2 மணி நேரம் ஜெபிக்க முடியல, ஆனால் 5 மணி நேரம் செல்லு பார்ப்பீங்க, செல்லில் கேம் விளையாடுவீங்க. அது கை வலிச்சாலும் சரி, கழுத்து வலிச்சாலும் சரி, உடம்பு வலிச்சாலும் சரி, பசி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, வயிறு பசிச்சாலுமே செல்லை கீழே வச்சுட்டு சோறு படுத்துங்கிறதுக்கு மனசு இல்லையே. செல்ல எடுத்த உலகத்தையே மறந்துடுதாங்க, படிக்கிற பிள்ளைகள் கூட எல்லாத்தையும் மறந்துடுதாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணி பாரு. நான் படிக்கிற பிள்ளைகள்ட்டெல்லாம் சொல்கிறது அதான், 2 மணி நேரம் படிக்கியா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிடு. உன் படிப்பை விட எக்ஸ்ட்ரா உனக்கு மதிப்பெண்களை கிரேஸ், உனக்கு கிருபை வரும். கிருபையினால தேவன் கொடுப்பார்.
நீ படிக்கிறதை விட உன்னுடைய ப்ரேயர் அதிகமாக இருக்கட்டும். உன்னுடைய வாசிப்பை விட உன்னுடைய வேத வாசிப்பு இருக்கட்டும் அதிகமாக. நீ பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது செய்யு, அதை செய்யு. தேவனுக்கு கீழ்ப்படி. அப்போ தேவன் நீ நினைப்பதற்கு நீ வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய அவர் வல்லவர் என்ப அந்த அருமையான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அவருக்குள்ளே அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. நான் நினைக்கிறத விட, நான் வேண்டிக் கொள்கிறத விட அதிகமாக செய்யக்கூடிய சக்தி உள்ள இயேசு தான் நம்ம இயேசு. அல்லேலூயா, 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 ஆமென். பயப்படாதீங்க, நினச்சி பாருங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து நினச்சி பாருங்க. எப்பா 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 தாங்க முடியல, பையன் சேட்டை செய்கிறான், பையன் குடிக்கான், என்ன குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என்ன என் பையன் ரசிக்கப்படலையே, என்ன என் பிள்ளை கோயிலுக்கு வர மாட்டேங்குதே, என் பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை கோயிலே மறந்துடுதாங்களே, என் பிள்ளை யூத் மீட்டிங்கு போக மாட்டேங்குதே, என் பிள்ளை சண்டே கிளாஸுக்கு வர மாட்டேங்குதே, என்ன ஃபோன் எடுத்து பேசாத நான் கேட்க மாட்டேங்கானே, விளையாட ஓயாமல் தெருவுலேயே அலையாத நான் கேட்க மாட்டேங்கானே, அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீ நினைங்க நல்ல பிள்ளையாக இருக்கணும், என் பிள்ளையும் கலெக்டர் ஆகணும், என் பிள்ளையும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கணும், மேலே ஃபேன் ஓடணும், கீழே என் பிள்ளை சேரில் உட்காந்து எழுதணும். நினைக்க மாட்டேங்கிங்கல்ல. தெருவிலே பேசி காலத்தை போக்குறீங்கல்ல, தூங்கியே காலத்தை போக்குறீங்கல்ல. அதே மாதிரி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அவர் கிருபை செய்வார் என்று, அதுதான் கிரேஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வல்லமையின்படியே அதை செய்ய வல்லவராகி அவருக்கு கிருபை நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த செய்தியில் நான் எழுதி முடிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு நான் எல்லாம் பேக்கில் எடுத்து வைக்கும்போது எனக்குள்ள ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். கிரேஸ், அந்த கிருபை என்பது நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அதான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். இன்னொரு அக்காவை பார்த்து கேளுங்க, ஏக்கா நல்லா இருக்கீங்களா? இயேசுவா கிருபையினால் நல்லா இருக்கோமா? இன்னும் ஒரு பிள்ளை இருக்கா, சின்ன பிள்ளை தான், ஆனால் வேலை பார்க்கா. அவட்ட பேசும்போது நல்லா இருக்கியாம்மா? இயேசுவா கிருபையினால நல்லா இருக்கோங்க்கா எல்லாரும். ஏன்னா அந்த கிருபை பாதுகாப்பை கொடுக்கறதை நாம் உணர்கிறோம். நான் உணர்கிறேன். கடந்த நாளில் என் பையன் வண்டியில் போகும்போது வேகமாக பிள்ளையை கூட்டிக்கிட்டு பரீட்சை எழுத போகும்போது புல்லட்டில் எதிர்த்தாக்கில் அப்படியே ஒரு குட்டியான அடிச்சிருக்கு. என் மகன் ஒரு பக்கம் விழுந்திருக்கான், வண்டி ஒன்றுக்காமல் போயிட்டு பிள்ளையும் கீழே விழுந்து கையில் கொஞ்சம் இழைச்சிருக்கு, அவ்வளோதான். வேறு எந்த இதுவுமே இல்லை. என் மகனுக்கெல்லாம் ஒன்றுமே எதுவுமே படலை. ஆனால் டேடி போய் தூர போய் தான் விழுந்தாங்கன்னு சொல்கிறா. ஆனால் கிருபை பாருங்க, அவர் அப்படியே தாங்கியிருக்காருன்னு தான் நான் சொல்வேன். தாங்கியிருக்கார். இந்த பிள்ளைக்குமே இங்கனக்குள்ளே இழைச்சி தான், ஆனால் அவ்வளோ பெரிய புல்லட் இருந்து கீழே விழுந்து குட்டியான இடித்து வண்டி ஒரு பக்கம் கிடக்கு செதஞ்சு போய். அப்போ கிரேஸ் தானே இது, கிருபை தானே இது. இதுதான் கிருபை. நம்ம கேட்காமலேயே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அந்த கடைசியில் இந்த செய்தியெல்லாம் எடுத்து முடித்து டைரியை மூடும்போது கிருபை என்பது உனக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் எல்லோரும் இருக்கிறவங்களாம் காடு கிரேஸில் நல்லாயிருக்கும், கடவுள் கிருபையில் நல்லாயிருக்கும், ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும், இயேசுவா கிருபையில் நல்லாயிருக்கும், தேவனுடைய பெரிதான கிருபையினால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க தெளிவாக. ஏன்னா அவங்க உணர்கிறார்கள், கிறிஸ்துவனுடைய கிருபையை உணர்கிறார்கள் வாழ்க்கையில். நாங்கள் இவ்வளோ வசதியான வாழ்க்கை வாழ்வோன்னு நான் நினச்சே பார்க்கல. நான் இப்படி ஒரு சபையில் ஊழியம் செய்வேன்னு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் தேவன் என்னை நினைத்திருக்கிறார். அவருடைய கிருபை என்கின்றார்கள். வேறு மார்க்கத்தில் இருந்து இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி அநேகருக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய நிலையில் கர்த்தர் மக்களை வைத்திருக்கிறார். அதுதான் கிரேஸ், அதான் கிருபை. அந்த கிருபை நமக்கு வேண்டும். தகுதியற்றவனுக்கு கிடைக்கக்கூடிய தயவு, அது உதவி. என் ஜெபமோ, என் உபவாசமோ, என் தான தர்மங்களோ இவை எல்லாவற்றின் நிமித்தம் அல்ல, ஏனோ என்மேல் அவர் இரக்கம் வைக்கிறார். இதற்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் காணாது. நாம் வாழ்வதும் நமக்கு நன்மை நடப்பதும் அவர் கிருபை அன்றி வேறல்ல. சரி, இந்த கிருபையை பெற என்ன செய்யணும் அதை நம்ம பார்க்கணும்ல. கிருபை அவர் தந்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அவரை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 22வது வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கின்றவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்போ நம்ம தீமையை யோசிக்கக்கூடாது, தீமையையே பேசக்கூடாது. பிறரை பற்றி தீமையான காரியங்களை யோசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது.
தீமை யோசிக்கக்கூடாது, தீமையையே பின்பற்றக்கூடாது. அப்போ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் கிடைக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இன்றையிலிருந்து நீங்கள் தீமை யோசிக்காதீங்க. அவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, இந்த வீட்டுக்கு 4 பேர் சம்பளம் வருது, 4 பேர் வருமானம் வருது, அவங்க பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு என்ன, எல்லாரும் வேலை பார்க்காங்க, அவங்களுக்கு என்ன, அப்படி சொல்லி தீமையை யோசிக்காதீர்கள். நன்மை யோசிங்க, ஆண்டவரை யோசிங்க, தேவன் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள், உங்களை வழிநடத்தின பாதையை யோசித்து பாருங்கள், இயற்கை காட்சிகளை கண்டு அதை நீங்கள் யோசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எவ்வளோ ஒரு வெளிச்சம், ஒரு சூரியன், சந்திரன், எவ்வளோ உணவு தானியங்கள் நமக்கு, எவ்வளோ வகையான ருசியான பழங்கள், எவ்வளவு இறைச்சி சாப்பிட்றீங்க, எவ்வளோ கோழி சாப்பிட்றீங்க, வகை வகையான பிரியாணிகள் சாப்பிட்றீங்க. இதையெல்லாம் சாப்பிட கொடுத்த அந்த ஆண்டவரை பற்றி நீங்கள் நன்மையானதை யோசிக்க வேண்டும். இந்த பாவங்களை மன்னித்தாரே அதை யோசிக்க வேண்டும். எனக்காக உயிரையே கொடுத்தாரே இயேசு, அதை யோசியுங்கள். நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் கிடைக்கும். அப்போ நம்முடைய சிந்தனையே பரலோகமே இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை அழிந்து போகிற ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே என்று இருக்க வேண்டும். நீதியையே யோசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் வரும். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. அப்போ உனக்கு கிருபை கிடைக்காம போயிரும்ல. நீ தீமையானதை யோசித்தேன்னா, மற்றவங்களை பற்றி பொறாமப்பட்டீங்கன்னா, மற்றவங்களை கோல் சொன்னால், எரிச்சல் பட்டா, சண்டை போட்டா, குடித்தா, சிகரெட்டு ஊதுனா, என்ன கள்ளத்தனம் பண்ணுனா, பொய் பேசிக்கிட்டு இருந்தா, வீட்டில் பெற்றோரை மதிக்காதவங்க, மாமா மாமியாரை மதிக்காதவங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சண்டை போடுறவங்க, தீமை யோசிக்கிறீங்கள, அப்போ எப்படி கிருபை கிடைக்கும்? நன்மையை யோசிங்க. இன்றையிலேருந்து சமாதானத்தை விரும்புங்க, நன்மையை யோசிங்க, உங்களுக்கு கிருபை கிடைக்கும். எக்ஸ்ட்ரா தருவார், ஜெபிக்கிறதை விட அதிகமாய் தருவார். உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றேன். பிடித்த பிடியாய் இருக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுதலும் வேண்டும். அதே சமயத்தில் நம்மை மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட தெரியணும். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண தெரிந்து அந்த வாழ்க்கை சமூகமாக நல்ல நிம்மதியாக அழகாக ஓடும். அதனால தான் தீமை யோசிக்கிறாங்க, தப்பு செய்திருவீங்க. நீங்கள் தீமை யோசித்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. அதனாலே நீங்கள் நன்மையை யோசிங்க. நன்மையை யோசித்தா உங்களுக்கு கிருபை தொடரும். அதான் தாவீது சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்னா நான் நல்லதையே யோசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்படி யோசிப்போமா? நன்மையை நீங்கள் யோசித்து பாருங்கள். என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் யோசிங்க, என் மக்கள் மருமக்கள் பேரம்பத்தி நல்லா இருக்கட்டும் யோசிங்க. இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு 3ஆம் உலக மகா யுத்தம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏசப்பா ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா, யோசிங்க, உங்களுக்கு கிருபையும் சத்தியமும் கிடைக்கும். கஷ்டப்படுறாங்களே இந்த மக்கள், பாவமே, யோசிங்க. தெருவில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே, பார்க்கும்போது இறைவா இவங்களை காப்பாற்றும் ஐயா என்று யோசிங்க. எத்தனை பேர் கடனில் கஷ்டப்படுறாங்க கேள்விப்படுறோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, யோசிங்க. அவன் கெட்டு போகணும், இவன் கெட்டு போகணும், இவன் அழிஞ்சு போகணும், இல்லாமல் போகணும், என்ன அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. தீமையை யோசிக்கக்கூடாது. இவங்கெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது, அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது உங்களுக்கு தவறாக மாறிவிடும். நன்மையை தான் நாம் யோசிக்க வேண்டும். அப்போ நமக்கு கிருபை கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து சொல்லியிருக்கார் ஆண்டவர், ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அநேகமாய் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க நல்லா. எனக்கு தெரியும் ஒரு அக்கா, அவங்க இந்துவாக இருந்து வேறு மார்க்கத்திலேருந்து இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க அப்படியே புக் வச்சு டெய்லி 1000 ஸ்தோத்திரம் எப்படியாவது சொல்லிடுவாங்களாமா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்களாம். ஆனால் ஆண்டவரை பற்றி அப்படி அந்த வசனங்களை அந்த 1000 ஸ்தோத்திரம் சொல்லி அதை படித்து இப்போ பேசும்போதெல்லாம் வசனமே தான் பேசுகிறாங்க. அப்படி பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் மருமகன் எவ்வளோ பாசமாக இருக்கான்னு தெரியுமா? எங்கள் மகா வீட்டுக்கு போனால் என் மருமகனே எங்களை போங்கன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் மருமக அதுக்கு மேலே வச்சுருக்கா, எனக்கு என் மருமக பொண்ணு தான் அப்படிங்காங்க. ஆனால் அவங்க இந்த ஸ்தோத்திர பலி ஏறெடுத்துக்கொண்டே இருப்பாங்களாம். என்கிட்ட எடுத்து அந்த புக்கை காட்டுறாங்க. பாட்டு புஸ்தகம் 3 பாட்டு புஸ்தகம் வச்சுருக்காங்க. வேறு மார்க்கத்திலேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு. இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக சொல்கிறாங்க. எப்படியோ ஏசப்பா எங்களெல்லாம் தெரிந்து கொண்டுட்டார். நாங்கள் குடும்பமாக வேறு மார்க்கத்தில் இருந்தோம், இப்போ ஏசப்பா எங்களை தெரிந்து கொண்டார், இதே பெரிய கிருபை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக சொல்லிட்டு அப்படி சிரிக்காங்க பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப தான் காடு கிரேசியனாக்கா அப்படின்ட்டு. நம்ம அப்படி இந்த கிருபையை பேச வேண்டாமா? நம்மளும் இந்த கிருபையை பற்றி யோசிக்க வேண்டாமா? இவ்வளோ பெரிதான கிருபை இறக்கத்தையும் நம்ம வீணாக்கிடக்கூடாது. கிருபை வேண்டும் நமக்கு. நம்ம அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருக்கு அதிகமான ஸ்தோத்திரங்களை நாம் சொல்ல வேண்டும். அதான் தாவீது சொல்கிறார், நான் என் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன். சங்கீதம் 31:7. உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு நிறைய உபத்திரவம் இருக்குது, அதை நீ பார்த்துருக்கீங்க, நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அடுத்த வசனத்தில் வாசிங்க 8. சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். ஆமாம், நான் ரொம்ப ஆத்துமாவில் ரொம்ப நான் வியாகுலப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, எனக்கு என்னை சத்துருவின் கையில் ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். நான் ரொம்ப இடுக்கமாக தான் போய்கிட்டு இருந்தேன், அதனால் என் ஆத்துமா வியாகுலப்பட்டது. அது என்ன சிச்சுவேஷனோ தெரியல அவருக்கு. வியாதியா, பிள்ளைகளால் கஷ்டமா, சத்துரு ராஜாக்களால் மற்ற ராஜாக்களாலையா, பிசாசுடைய சோதனையா, பாவங்களினால் வந்த கஷ்டமா, என்னதுன்னு தெரியல. ஆனால் அவர் எழுதியிருக்காரு ஆத்தும வியாகுலங்கள். ஆத்துமாவில் வர வியாகுலங்கள் வேறு தெரியுமா? கவலை வேறு. கவலை ஈஸியாக ஜெயிச்சிடலாம், கவலை தானே இன்றைக்கி இருக்கும், ஜெபம் பண்ணால் நாளைக்கு போயிடும். ஆனால் ஆத்துமாவில் இருக்கிற வியாகுலம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப கஷ்டம். அந்த ஆத்துமாவை கையினால் தொட முடியுமா? அதை கிழிக்க முடியுமா? தூக்கி தூர வைக்க முடியுமா? முடியாது. அது நமக்குள்ளே தான் இருந்துக்கிட்டே இருக்கும், வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதை சமாதானப்படுத்த வேண்டும். அந்த ஆத்தும வியாகுலத்தை சமாதானப்படுத்த நீ ஸ்தோத்திர பலியை செலுத்து. நான் அப்படியே கிருபையில் களி கூறும்போது கர்த்தர் என்னை விசாலத்தில் நிறுத்திட்டாரு, என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்திட்டாரா, இப்போ என் ஆத்தும வியாகுலம் எனக்கு சரியாயிட்டு, அதனால் நான் உம்முடைய கிருபையில் களி கூறுகிறேன் என்கின்றார். அருமையானவர்களே, நான் இப்போ ரெக்கார்டிங் கிளம்பும்போது கூட நான் எல்லாம் கிளம்பிட்டு பேக்கை தூக்க போகிறேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, என்ன அப்படின்னா, ஒரு வயசான ஒரு அண்ணன், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும். ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ நடப்பாங்க போல், பார்த்ததில்ல, ஃபோன் கால் தான். அப்போது அவங்க நடக்கும்போது பையன் நடந்து சர்ச்சுக்கு போயிடுவாங்க, சபைக்கு போயிடுவாங்க போல். இப்போ என்கிட்ட அவர் பேசணுன்னாரு. நான் சரி 2 வார்த்தை தான், நான் கேட்டெல்லாம் நான் பூட்டணும், செப்பல் மாட்டணும், பேக்கை தூக்கிட்டு வெளியே வரப்போகிறேன். சரி இவர் பாவம் வயசான சகோதரன் அப்படின்ட்டு எடுத்தேன். ஆனால் அவர் கதை ரொம்ப பெரிய ஸ்டோரியாக இருக்கும் போல். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இப்படி ஷூட்டிங் கிளம்பியிருக்கேன், ரெக்கார்டிங் கிளம்பியிருக்கேன், நான் வந்து கண்டிப்பாக பேசுகிறேன்னா என்ன அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஆத்தும வியாகுலங்கள் எப்படி இருக்கோ தெரியல. ஆனால் நான் வீட்டில் போய் அவருக்காக நான் ப்ரேயர் பண்ணணும், அவரோட ஃபோன் காலில் கூப்பிட்டு நான் ப்ரேயர் பண்ணணும். அப்போ அந்த ஆத்தும வியாகுலத்தை என்ன செய்ய முடியும்? எடுத்து தூர வைக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க முடியும், ஆத்தும வியாகுலத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அது கிருபை தான் தாங்கணும், கிருபை தான். அதுக்கு தான் நீ ஸ்தோத்திர பலி செலுத்து, நீ உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, பாவங்களை அறிக்கை செய்திருங்க, என்ற குற்றங்குறையை மன்னிங்கப்பா, நான் நீதியாக நடப்பேன், பொறுமையாக நடப்பேன்ப்பா, நான் எப்பவும் உங்களே நினைக்கப்பா, என் எண்ணமெல்லாம் மான்கள் நீரோடை நோக்கி வாஞ்சித்து கதருமா போல தேவனை என் ஆத்துமா மே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுங்க. உங்கள் ஆத்தும வியாகுலம் நீங்கும், கவலை நீங்கும், பாரம் நீங்கும். தேவன் சமாதானத்தை கொடுப்பார், நம்முடைய பாதத்தை விசாலத்தில் நிறுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், கிருபையில் களி கூறும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த மேலான கிருபையை நாம் வீணாக்கக்கூடாது. எபிரேயர்
12வது அதிகாரம் 15வது வசனம். எபிரெயர் 12:15. ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ நம்ம தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து கலகம் உண்டாகாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிதான கிருபை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, நமக்கு எல்லாமே செய்ய வல்லமையுள்ள அந்த கிருபையை, அந்த கிரேஸ்ங்கிறத நீங்கள் எந்த விதமான கசப்பான பாவங்களை செய்து அந்த கிருபையை இழந்து விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. எப்படியாவது கிருபையை காப்பாற்ற வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். நம்ம எல்லா வசனங்களையும் நம்ம வாஸ்தவம்ல எப்படின்னா அந்த கிருபை நமக்கு இருக்கும், அந்த கிருபை எவ்வளவு பெரியது, நம்ம நினைப்பதற்கு நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிருபை அது. அந்த கிருபை நமக்கு வேண்டுமானால் நீங்கள் அதை இழந்து போகக்கூடாது என்று எபிரெயர் 12:15. இன்னொன்று வாசிக்கிறேன், 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகின்ற அறிவினாலும் வளருங்கள். இந்த கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அப்பொழுது உங்களுக்கு சமாதான மகிமை அவருக்கும் இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அவரை கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே அவருடைய கிருபையினாலே அவரை அறிய வேண்டும். தேவனை அறியறதுக்கு கூட கிருபை தான் வேணும். அவரை அறியணும். ஆண்டவர் உங்களை அறியணும், கிருபைதாங்க என்று கேட்டு அந்த கிருபையிலே வளருவோம். தேவனை கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை நம்மளை ஒரு நாளும் கைவிடாது. கண்டிப்பா தேவன் நிறுத்துவார். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உதவி செய்த கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்களுடைய கிருபைதான் எங்களை தாங்குகின்றதுப்பா. வியாதியின் மத்தியிலும், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறது. போகும்போது வரும்போது உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறது. இந்த கிருபைக்காய் நன்றி. மாறாத நல்ல கிருபை எங்கள் ஆயுசு வரைக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், தலைமுறைக்கும், 1000 தலைமுறைக்கும் உம்முடைய கிருபை வேண்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கிருபை வேண்டும் நாதா, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற யாவரையும் ஆசீர்வதிங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த கிராஸ் டிவி ஊழியத்தையும் கண்மணி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.